ஹலோ கைஸ், வணக்கம்ப்பா. இந்த வீடியோல என்ன பார்த்தீங்கன்னா, வழக்கம் போலதான் மைக் அன்பாக்சிங் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏற்கனவே ஒரு மைக் ஒன்று வாங்கி உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி நான் போட்டிருந்தேன். அந்த மைக் ரெண்டும் நல்லா தான் எடுத்துச்சு. மூணாவது என்னாச்சுன்னா எனக்கு சூப்பராக வேலை செய்யலை. என்ன செஞ்சல அதனால என்ன செஞ்சீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்ல திரும்ப அந்த 7 நாள் ரிட்டர்ன் இருந்துச்சுல, அதனால அந்த நேரம் ரிட்டர்ன் 3 நாள் ரிட்டர்ன் பண்ணிவிட்டேன். பண்ணிவிட்டு அதே ரேட்ல வந்து அமேசான்ல வந்து ஒன்று ஆர்டர் போட்டேன். அந்த மைக்கோட பேர் தான் என்னன்னு தெரியுமா? என்ன நானே பார்க்கல. ஏஎம்சிஐன்னு போட்டு ஆடியோ ஆர்ஐன்னு போட்டிருக்கு. என்ன கட்டுறது நமக்கு தெரியல. ஆனா மைக்ல வந்து செட்டா கொடுத்துருந்தாங்க, ஸ்டாண்டு எல்லாம் செட்டா கொடுத்துருந்தாங்க. ஒரு அந்த மைக் இந்த ஃபில்ட்ரு ஏர் போகாம இருக்காது ஒரு ஃபில்ட்ரு ஒண்ணு. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இது ஒண்ணு பெரிய ஸ்டூடியோ மாதிரி இல்ல, பாட்டு பாடவா பாடம் சொல்ல வந்தா அந்த கதை தான். அடுத்து பாத்தீங்கன்னா இது நைஸ்ங்க. ஒரு தனியா இது மாதிரி இது என்கிட்ட இந்த மாதிரி வாங்கி என்கிட்ட நிறைய இருக்குது. உங்களுக்கு வேண்டாம் சொல்லுங்க, நான் உங்களுக்கு தரேன். நிறைய இருக்கு என்கிட்ட. இது உள்ள அந்த பஞ்சு வச்சு எனக்குள்ள அந்த ஃபில்டர் வச்சு அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. இது என்னன்னு தெரியல, என்ன இலவுன்னு தெரியல, புதுசா இருக்கு. இது என்னன்னு சத்தியமா தெரியல. அடுத்து ஒரு யூஸர் மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து லோகோ, இந்த கம்பெனியோட லோகோ ஒன்று. இது வாரண்டி கார்டு. இதான் வாரண்டி கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து என்னன்னா, அடுத்து ஸ்டாண்டுங்க. ஸ்டாண்டு ஹோல்ட் பண்றதுக்கான அந்த கொஞ்சம் நிறைய இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஐ மீன் இந்த ஸ்டாண்டு இதெல்லாம் ஸ்டாண்டு தான். இந்த ஸ்டாண்டுக்கான பார்ட்ஸ் தான் இந்த மைக்கோட இது. உங்களுக்கு நான் அன்பாக்சிங் பண்ணி காட்டியிருக்கேன். இது வந்து சும்மா வைக்கல் வைக்கிறதுக்கான ஸ்டாண்டு மட்டும். அடுத்து வயர் நல்ல சரியான தடிமண்ணா இருக்கு. சரியான ஆளு டிஃப்ரெண்டா இருக்கும். நல்ல பெரிய நீளம், பரவாயில்ல. இந்த ரேட்டுக்கு கொஞ்சம் ஒர்ஸ் தான். அடுத்து லாஸ்ட் பாத்தீங்கன்னா மைக்கு. மைக்கு எப்படி இருக்கு? மைக்கு ஜம்முன்னு இருக்கா? பாட்டு பாடவா பாடம் சொல்லவா அந்த மாதிரிதான். நல்ல கொஞ்சம் ஏதோ நார்மலான வெயிட் மாதிரி இருக்கு, நார்மலா இருக்கு. இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு இப்ப பார்ப்போம் வாங்க. முக்கியமான விஷயம் இதெல்லாம் பிரிச்சு காட்டிடுவோம். பாத்தீங்களா, ஸ்டவ் அடுப்பு மாதிரி இருக்குல்ல. இதுலதான் மைக் எப்படி ஹோல்ட் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கே தெரியல, ஃபர்ஸ்ட் டைம் பண்ணி பார்ப்போம். இது ஃபர்ஸ்ட் மைக்ல ஏதாவது உள்ள வச்சுருவோம். அதை அடுத்து அடுத்து ஸ்டாண்டு வச்சு பேசணும். ஓகே, அடுத்து இந்த ஹோல்ட் பண்றதுக்கான இது வாய்ஸ் ஓகேவா? ஓகே, நல்லா இருக்கா? மைக் வந்துருச்சு, வாங்கிட்டேன். மைக் வந்துருச்சா? வாங்கிட்டேன். இப்பதான் மைக் எடுத்தீங்க? மைக் உங்களுக்கு போட்டோ அனுப்பிடுறேன் பாருங்க, என்ன மைக்குன்னு தெரியல. நீங்க முதல்ல வச்சு இந்த மைக்கை விட இது நல்லா இருக்கு. முதல்ல வச்சு இந்த மைக்ல லைட்டா அடைச்ச மாதிரி இருந்தது ப்ரோ. அது இல்லையா? அது வந்து எனக்கு ஃபில்டர்ஸ் போட்டுமே எனக்கு பிரச்சனை வந்துச்சு ப்ரோ. இல்ல ஃபில்டர்ஸ் எதுவுமே போடாம இருந்தா வாய்ஸ் தெளிவா இருக்கு. இது தெளிவா இருக்கு. அதை விட அந்த என்ன ஓபன் பிளேஸ்ல ரெண்டு கதைக்கிற மாதிரி இருக்கு. அது வந்து லைட்டா அந்த அடைஞ்ச மாதிரி. ஆனா என் பின்னாடி ரெண்டு கதைச்ச மாதிரி கிடந்தது. என் பின்னாடி வந்து மோட்டர் ஓடுது, அந்த சவுண்டே ரெக்கார்ட் ஆகல. நல்ல மைக், நல்ல மைக். எவ்வளவு போச்சு இது? வந்து 2700 ப்ரோ, ஸ்டாண்டோட சேர்த்து. அது 3000க்கு மேல எல்லாம் எடுத்தீங்க? அல்ல, அது வந்து 2300 ஸ்டாண்ட் இல்லாம. இது ஸ்டாண்ட் சேர்த்து 2700 ரூபாய் கிட்ட வந்துச்சு. ஆனா நல்லா இருக்கு ப்ரோ மைக்கு, ரொம்ப. ஆமா, இது நல்ல கிளியரா இருக்கு. ஆமா, ஓபிஎஸ்லாம் கொரன்னு இல்ல கேட்டுட்டு இருந்துச்சு அன்னைக்கு ஒண்ணு. ஃபில்டர்ஸ் போடாம நல்லா கேக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்க ஓபிஎஸ்ல ஃபில்டரும் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல, ஃபில்டர்ஸ் போடாம நல்லா இருக்கு. ஒரு இறைச்சல் எனக்கு இதாகல. ஆமா, இறைச்சல் ஒண்ணுமே இல்ல.
இப்போ ரெக்கார்ட் பண்ணி ஆடியோ வந்து ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு பாருங்க. இப்போ வந்து நான் வந்து இந்த மைக்ல தான் பேசிட்டு இருக்கேன். ஓபிஎஸ்ல வந்து இப்போ நான் அமைதியா இருக்கேன் பாருங்க. ஏதாச்சும் உங்களுக்கு நாய்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு கேக்குதான் பாருங்க பேக்ரவுண்ட்ல. ஒரு நாய்ஸ் கேட்காது உங்களுக்கு. ஆ? இது வந்து நான் வந்து நீங்க இல்ல ப்ரோ நீங்க ஃபில்டர்ஸ் போட்டிருப்பீங்க அப்படின்னா அதெல்லாம் இல்லை. ஒரு ஃபில்டர்ஸ் கூட போடல. நான் வந்து இப்போ போட்டது கென்னு போட்டிருக்கேன், 3 பேண்ட் போட்டிருக்கேன் அவ்வளோதான். இப்போ நான் வந்து 3 பேண்டை கூட அன்எக்யூப் பண்ணி விட்டுறேன். கென்னை கூட நான் எடுத்து விட்டுறேன். எடுத்து விட்ட பிறகு கூட என் ஆடியோ பாருங்க எப்படி இருக்கு. அதே மாதிரி தான் சேம் தான். மற்றபடி எந்த டிஃப்ரெண்ட்டும் இருக்காது. அமைதியாக இருக்கேன் பாருங்க. உங்களுக்கு ஏதாச்சும் பேக்ரவுண்ட் நாய்ஸ் காத்தடி ஓடுது, பின்னாடி கூட எனக்கு மோட்ரு கூட ஓடுது. இப்போ உங்களுக்கு சவுண்ட் ஏதாச்சும் கேட்குதா மட்டும் பாருங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த மைக்கோட இந்த மைக் ரொம்ப பெட்டருங்க எனக்கு தெரிஞ்சு. அந்த அளவு எனக்கு வாய்ஸ் இதாகல. இப்போ என் ஃப்ரெண்டுக்கிட்டே நான் வந்து டிஸ்கால பேசினேன். அந்த கிளிப்பே உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அவங்களே சொல்லுவாங்க எப்படி இருந்துச்சு மைக்குன்னு. ஓகே இந்த வீடியோ அவ்வளோதான். இது பை பண்ணுறதுக்கான இது வந்து நான் உங்களுக்கு வந்து லிங்க் வந்து உங்களுக்கு பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் வந்து பை பண்ணிக்கோங்க. இது வந்து எவ்வளோ வருதுன்னா 2,700 கிட்ட வந்துச்சு அமேசானில். நல்லா இருக்கு ஒர்த்தான மைக்கு. வாங்கணும்னு நினச்சேன்னா வாங்கிருங்க. சரி ஓகே பாய்.